அமெரிக்காவில் புருஷன் பொண்டாட்டி 2 பேர் இருந்தாங்க. சரியா? வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டார். அந்த அம்மா வீட்டில் இருக்குது. சின்ன பிள்ளை தான், ஒரு 25 26 வயசு பிள்ளை வீட்டில் இருக்குது. என்ன, ஒரு 3 பேர் அந்த வீட்டுக்கு எதிரில் வந்து நாள்புறம் உட்காந்துருந்தாங்க. காலையில் ஒரு 7 8 மணிலேருந்து வீட்டுக்காரர் வேலைக்கு போனதுலேருந்து அங்கேயே உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா வீட்டு வேலை செய்யுது, அப்போ போய் பார்க்குது, உட்காந்துருக்காங்க. வீட்டு வேலை செய்யுது, போய் பார்க்குது, எல்லாம் பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 பேரும் உட்காந்த நேரத்தில் உட்காந்துருக்காங்க, எங்கேயும் போகல. ஏன்னா சாயந்தரம் ஆச்சு, மத்தியானம் சாப்பாடு ஆச்சு, சாப்பாட்டுக்கு எங்கேயும் போகல, அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் காஃபி டைம் ஆச்சு, எங்கேயும் போகல, அங்கே தான் உட்காந்துருக்காங்க. சாயந்தரம் வீட்டுக்காரர் வராரு ஒரு 6 மணிக்கு. என்ன, இந்த அம்மா சமைச்செல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கார்ட்ட சொன்னிச்சு, ஏங்க இங்கே 3 பேர் இந்த வீட்டுக்கு எதில் காலையிலேருந்து உட்காந்துருக்காங்க, என்ன என்னன்னு தெரியல, அவளை என்னென்னு விசாரிங்க அப்படின்னு. அவர் சொன்னார், அம்மா நான் இப்போ தான் வேலையிலேருந்து வரேன், டயர்டாக இருக்கேன், எல்லாம் வயசானவங்கள இருக்காங்க, அதனால் நீயே போய் கேளு அப்படின்னு. சரி, அந்த அம்மா போச்சு. போய் கேட்டுச்சு, ஏங்க காலையிலேருந்து இங்கேயே உட்காந்துருக்கீங்க, 3 பேர் உட்காந்துருக்கீங்க, சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காஃபி குடிக்கல, பாத்ரூம் கூட போகல, இங்கேயே உட்காந்துருக்கீங்களா, என்ன விசேஷம்? இல்லைம்மா சும்மா இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு. உள்ளே வந்து நீங்கள் சாப்பிட்டாது போகலாமே, சாப்பிடுவாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நீ போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளு, நாங்கள் 3 பேர் இருக்கோம், சரியா? ஒருத்தர் வந்து எனக்கு பேர் வந்து ஆஸ்தி, வெல்த்து, என்ன பேர், சொத்து, பயங்கரமாக சொத்து இருக்கு இல்லையா, அப்போல ஆஸ்தின்ற பேர் ஒருத்தருக்கு. அறிவு, விஸ்டம், நாலேஜ், சரியா? ஆஸ்தி, அறிவு. அடுத்தவருக்கு பேர் அன்பு, சரியா? 3 பேர் இருக்கோம். ஆஸ்தி, அறிவு, அன்பு. ஆஸ்தி, அறிவு, அன்பு, 3 பேர் இருக்கோம். என்ன, நாங்கள் 3 பேர் ஒன்றா போக மாட்டோம் எங்கே போனாலும். ஏன்னா இங்கே உட்காந்துருக்கோம், அவ்வளோதான் தவிர எந்த வீட்டுக்கு போனாலும் நாங்கள் 3 பேரும் ஒன்றா போக மாட்டோம். ஏன்னா அதனால் வீட்டுக்காரர்கிட்ட போய் ஆஸ்தி வேணுமா, அறிவு வேணுமா, அன்பு வேணுமா கேட்டுவாங்க அப்படின்னு. என்ன போனாங்க. அவர் என்ன சொன்ன, எனக்கு ஆஸ்தி தான் வேணும். ஏன், நான் வேலை செஞ்சு திருப்தியே இல்லை, மாடா உழைக்கிற திருப்தி இல்லை, எனக்கு ஆஸ்தி தான் வேணும் அப்படின்னு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, எனக்கு அறிவு தான் வேணும். ஏன்னா நீ ஆஸ்தி கொண்டாங்கள அதை இது பண்ணுறதுக்கு அறிவு வேணும், அதனால் எனக்கு அறிவு தான் வேணும் அப்படின்னு 2 பேரும் ஆர்கியூ பண்ணிட்டாங்க. கடைசி அவங்க 2 பேர்த்துல ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன, ஆஸ்தியும் வேண்டாம், அறிவும் வேண்டாம், என்னதான் எடுத்துகிட்டு வருவோம், அன்பு கூப்பிட்டு வருவோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, முடிவு எடுத்தாங்க. சரியா? அப்போ ஆஸ்தியும் வேண்டாம், அறிவு வேண்டாம், சரி அன்பு போய் கூப்பிட்டு வந்து வீட்டுக்காரர் என்ன சொன்னார், அந்த அம்மாட்ட சொன்னார். அந்த அம்மா போய் அந்த அன்பை கூப்பிட்டாரு. அந்த அன்புன்ற அந்த வயசானவரை கூப்பிட்டு, அன்புன்றவரை மட்டும் எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த அன்புன்றவர் எழுச்சி வராரு. அவர் 4 தம்பி போந்து என்ன பண்ணுது, இந்த அறிவு பின்னாலேயே வருது, அடுத்து என்ன பண்ணுது, ஆஸ்தி பின்னாலேயே வருதா. அப்போ கேட்குது அந்த அம்மா, ஒருத்தர் தானே வரேன்னு சொன்னீங்க, இப்போ 3 பேர் வரீங்களா என்னது அப்படின்னு. அப்போ அந்த அவங்க சொன்னாங்க, நீ ஆஸ்தியை மட்டும் கேட்டிருந்தா ஆஸ்தி மட்டும் தான் வந்திருக்கும் உனக்கு, அங்கே உனக்கு அறிவு இருந்திருக்காது, அன்பு இருந்திருக்காது. நீ அறிவை மட்டும் கேட்டதுன்னா உனக்கு அறிவு தான் கிடைச்சிருக்கும், ஆஸ்தி இருந்திருக்காது, அன்பு இருந்திருக்காது. ஆனால் நீ அன்பு கேட்டதுனால அன்பு என்ன பண்ணும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். புரியுதா? அப்ப என்னைக்குமே நம்ம என்ன கேட்கணும், என்ன மாதிரி இருக்கணும், அப்ப மற்றவங்களுக்கு என்னத்தை காட்டணும், நாம அன்பு காட்டணும், மற்றவங்க என்னத்தை கொடுக்கணும். செய்யலாமா? வேத புத்தகம் என்ன பண்ணுது, அன்பு சகலத்தையும் தாங்குமா, சகலத்தையும் தாங்குமா. ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்குமா, ஏன்னா சகலத்தையும் சகிக்கும். அப்ப அந்த அன்பு இருந்தாக்கா நம்ம தேவனோட உறவாடுறதுக்கு, தேவன் நம்மோட உறவாடுறதுக்கு, இன்னும் மற்ற காரியத்துக்கு தான் இருக்கும், சௌரியமா இருக்கும். அதனால இனிமேல் என்ன பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது என்னத்தை கேட்கணும், அன்பு கேட்கும்போது ஆண்டவர் என்னத்தை கொடுக்குறவரா இருக்காரு, அறிவையும் கொடுக்குறவர் இருக்காரு, சொத்தையும் கொடுக்குறவர், சுகத்தையும் கொடுக்குறவர் இருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிமேல் எப்ப செய்வீங்களா?